புதுடெல்லியில் தன் அப்பா மற்றும் அம்மாவோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்த 15 வயது சிறுவன் ரோஹித். எப்போதும் போல அந்த ஞாயிற்றுக்கிழமையும் மாலை வேளையில் தன் நண்பர்களோட விளையாடுறதுக்கு வெளியே போகிறாரு. வெளியே போன ரோஹித் திருப்பி நைட் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. ரோஹித்தோடைய அப்பா அங்கே டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நைட்டு பையன் ரொம்ப நேரம் ஆகியும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய லொக்காலிட்டியில் ஃபுல்லாக தேடுறாரு. ரோஹித்தோட அம்மா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வரல அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது வழக்கமான மிஸ்ஸிங் கேஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபஸ்ட்டு அதை ஒரு மிஸ்ஸிங் கேஸாக தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் திங்கட்கிழமை காலையில் வரைக்குமே ரோஹித் வீட்டுக்கு வரல. அவங்க அப்பா கவலையில் இருக்கார், அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு 10 மணி வாக்கில் ரோஹித்தோட மொபைல் ஃபோன்லேருந்தே அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அவங்க அப்பா மகிழ்ச்சியில் பையன் தான் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஃபோன் அட்டன் பண்ணும்போது அது பேசுனது ரோஹித் இல்லை, வேறு ஒரு பரிச்சயம் இல்லாத குரல். அந்த குரல் என்ன சொல்லுது? நீங்கள் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணிடுங்க, உங்கள் பையன் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கான், 10 லட்ச ரூபாய் ஒரு 3 நாளுக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பையனை பத்திரமா உங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுமுனையில் பேசின குரல் கட் பண்ணிடுறாங்க. ரோஹித்தோட அப்பா இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ கடத்தல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை மாற்றிக்கிறாங்க. மிஸ்ஸிங் கேஸ்லேருந்து அப்டக்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க. இப்போ போலீஸார் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் ரோஹித்தும் ஒரு 3 பசங்க, அதே வயசுடைய 15-16 வயசில் இருக்கக்கூடிய பசங்க 3 பேர் ஒரே பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிறது தெரியுது. மேலும் சில சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவர்கள் ஒரு காட்டை நோக்கி செல்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது இந்த கேஸில் ஏதோ சம்திங் சீரியஸாக இருக்குது. ஸோ ரோஹித்தோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலும் ஃப்ரெண்ட்ஸாகவே நீடிக்கல. அவங்க சஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வராங்க. போலீஸ் அவங்கள விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. விசாரணைக்கு முதலில் 2 சிறுவர்கள் வருகிறார்கள். அவர்கிட்ட விசாரிக்கும் போது இல்லை, எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி முதல்ல சாதிக்கிறாங்க. அப்புறம் போலீஸார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் அவங்ககிட்ட காமிக்கும் பொழுது, ஆமாம், நாங்களும் இன்னொரு சிறுவனாக இருக்கா 3 பேர் சேர்ந்து ரோஹித்தை ஒரு காட்டுப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போனோம், அங்கே ரோஹித்தை கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸார் பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. கொலை பண்ணிட்டீங்களா, என்ன எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சிறுவர்கள் அதை விவரிக்கிறார்கள். எப்போயுமே ரோஹித் கொஞ்சம் வசதியான வீட்டு பையன் எங்களை விட. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் பணம் கறக்கலாம் அப்படின்னு சொல்லி சில மாதமாகவே பிளான் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். இதை நாங்கள் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தோம். சம்பவத்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வழக்கம் போல் ரோஹித்தை நாங்கள் விளையாடுறதுக்காக கூப்பிட்டோம். அவனும் வந்தான். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம், வா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் அங்கே இருக்கக்கூடிய பல்ஸ்வா லேக்குக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அது அடர்ந்த காட்டுப்பகுதி. அங்கே கூட்டிகிட்டு போய் அவனை துன்புறுத்தி அடித்து கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டோம். அங்கே கொலை பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இல்லை, ஆனால் இவன் எங்களோட பிளானை வீட்டில் போய் சொல்லிடுவான், போலீஸ்க்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் கொலை பண்ணிட்டோம். சரி, கொலை பண்ணிட்டோம், இதை தெரியாது, வெளியே தெரியாது அப்படின்னு நினச்சோம். பட் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கொலை வழக்க திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரோஹித்தோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி 10 லட்ச ரூபா டிமாண்ட் கேட்டோம். ஆனால் போலீஸார் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு எங்களை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர்கள் சற்று பதட்டம் இல்லாமையே எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸார் உடனே அந்த பல்ஸ்வா லேக்குக்கு விரைகிறார்கள். அங்கே அவர்கள் கண்ட காட்சி மிகவும் கொடூரமானதாக இருக்கிறது. சம்பவம் நடந்து ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அவனுடைய பாடி, ரோஹித்தோட பாடி ஒரு மாதிரி டீகம்போஸ் ஆகிருக்கு. ரோஹித்தோட அப்பா அங்கே கூட்டிகிட்டு வராங்க அடையாளம் பார்க்குறதுக்காக. அவர் அதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறாரு. என் பையனை எப்படியா ஒரு சுச்சுவேஷனில் நான் பார்க்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறாரு. அது ரோஹித்தோட உடல் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது அந்த 3 சிறுவர்களும் சிறையில் இருக்கிறார்கள். மேலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 10 லட்சத்துக்காக தான் அந்த கொலை நடந்ததா, இல்லை வேறு ஏதாவது மோட்டிவேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ ஒரு விஷயம் உண்மை. நண்பர்கள்னு நினச்சி அவர் நம்பி பழகி வந்துட்டு இருந்த நண்பர்கள் அவரது நண்பர்களாக இல்லை. கடைசியாக சாகும்போது ரோஹித் பார்த்த அந்த 3 முகங்கள் அவர்களுடைய நண்பரது முகங்கள் தான்.